இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு தனி மனிதரோட கதை கிடையாது, ஒரு ஊரோட கதை. அந்த ஊரில் எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுற மாதிரி கேட்குது. திடீர்னு கதவை தட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. கதவை திறந்து பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, திறந்து பார்க்காதவங்களுக்கு மிகப்பெரிய லக்கு. அப்படி அந்த ஊரில் என்ன தான் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் வீடு கட்டினா அதுலேயும் பிரச்சனை. வீட்டில் உள்ள அந்த வேலி, சல்லி, மண் எல்லாமே காற்றுல பறக்குது. இதெல்லாம் எப்படி, அந்த ஊரில் இந்த அமானுஷம் எப்படி நடக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிரேம்குமார். அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு மட்டும் போகணுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் காட்டுப்பாதை கூடி சுற்றி தான் போக வேண்டியிருக்கும். அந்த ஊரில் கிட்டத்தட்ட 20 குடும்பங்கள் கிட்ட வாழ்ந்து வருது. ரொம்ப ஏழ்மையான கிராமம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு வசதியான கிராமம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நிலைப்பாடோட அவங்க வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க கிராமம். இந்த ஒரு கிராமத்தில் பாம்பு பயம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பாம்பும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மக்களுக்கு அதெல்லாம் சாதாரணமாகிடுச்சு, அதை பற்றி பயப்படவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் பேயை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை அந்த கிராம மக்களுக்கு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிகழ்வு ஆரம்பிக்குது. அதாவது ஜனவரி 29, 2024. இந்த ஒரு நாள் அந்த பேய் என்ன பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீட்லேயே, அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய முதல் வீடு, அதாவது அந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த ஊரில் ஃபஸ்ட்டு கோயில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் முதல் வீடே ஆரம்பிக்கும். கோயிலுக்கு அடுத்து உள்ள வீட்டில் இந்த பேய் போய் கதவை தட்டிட்டு போயிருக்கு. கதவை தட்டிட்டு யாருமே திறக்கலன்னொடனே அந்த பேய் பாட்டுக்கு போயிடுச்சு. 2வது வீட்டில் அதே மாதிரி அந்த பேய் வந்து கதவை தட்டினோடனே இவங்களுடைய பேட் லக், அவங்க முழிச்சிருந்துருக்காங்க. முழிச்சிருந்ததை பார்த்தோன்னே டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்தவங்களுக்கு காத்திருந்தது ஒரு மிகப்பெரிய ஷாக். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அந்த பேய் அவங்கள கன்னத்திலே அடிச்சிருச்சு. கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டு அப்படி அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க வீட்டில் யாருமே அதுக்கப்புறம் எந்திக்கலை. அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது செவுட்டில் 4 விரல் பதிஞ்சிருந்துச்சு. யார் நம்மளை அடித்தா அப்படின்ட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது தான், ஆமாம் நம்ம கதவை திறந்தோம், அது மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்து நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இது எல்லாத்தையும் போய் ஊர்க்காரங்கள்ட்ட அரசல் வரசலாக பேசும்போது எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கதவெல்லாம் தட்டலை. பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் சாந்தி, இவங்க பேர் பேச்சியம்மாள். சாந்தி வந்து பேச்சியம்மாள் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. பேச்சியம்மாளும் உடனே வெளியே வந்து பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில் எதுக்கு நீ இந்த டைமுக்கு நைட்டு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மாள் சாந்திட்டு போய் கேட்கும்போது தான் அந்த விஷயம் தெரியுது. அவங்க கூப்பிடவே இல்லை, அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு தெரியுது. யார் தான் அந்த பேச்சியம்மாளை கூப்பிட்டா, சாந்தியாக யார் வந்தா அப்படிங்கிறது அந்த ஊர் ஃபுல்லாகவே ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரம் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ஊரில் எல்லோரும் பயத்தோடு தான் வாழ்கிறாங்க. 6 மணிக்கு மேலே யாரும் வெளியவே வர மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கே எல்லாத்தையும் அடைச்சி மூடி தூங்கிடுவாங்க. அப்படி 8 மணிக்கு மேலே எமர்ஜென்சின்னு யாரும் வந்தாலும் கதவை திறக்க மாட்டாங்க. இப்படி தான் அந்த ஊரோட நிலைமை இருக்குது. இந்த மக்கள் பயப்படுறதுல எந்த தப்பு இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா உயிரை விட எதுவும் பெருசு கிடையாது. இதெல்லாம் யார் பண்ணுறா, இதில் உண்மையிலே பேய் இருக்கா, இல்லாட்டி பேய் மாதிரி யாரும் விளையாட்டு காட்டுறாங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணுறாங்களா, அது கூட இன்னும் வர அந்த கிராம மக்களுக்கு தெரிய வரல. புரியாத புதிராக தான் இருக்குது. அதே மாதிரி 2வது வீடு சொன்னனா, அந்த வீட்டிலேயே லாஸ்ட் வீடு, அந்த தெருவுலேயே லாஸ்ட் வீடு. அதாவது இந்த ஊர் எப்படி இருக்குன்னா, 2 தெருவாக இருக்குது. முதல் தெருவில் 10 வீடு, இன்னொரு தெருவில் 10 வீடு. இன்னொரு தெருவில் ஃபஸ்ட்டு தெருவில் லாஸ்ட் வீட்டில் அதுதான் முக்கு வீடு. அந்த முக்கு வீட்டில் முன்னாடி அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாசல் வந்து பின்புற வாசல் பார்த்து இருக்குது. பின்புற அதாவது வாசல் வந்து வீடு இப்படி இருக்குன்னா, வாசல் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு வாசல் இருக்கிறதுனால இந்த சைடு வாசல் ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியும் இவங்க இந்த வீட்டு வாசலை மாற்றலை. இவங்க இந்த வீட்டு வாசலில் படுத்திருக்கும் போது அவங்களோட வீட்டு வேலைக்காக சில எடுத்து போட்டிருந்த அந்த மண், சல்லு, வேலி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே பறக்க தொடங்கினோடனே எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு போய் தூங்கிடுறாங்க. இந்த நிகழ்வை காலையில் அந்த நிகழ்வை பார்த்தவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே இவங்க வீட்டில் இந்த சைடு கதவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கதவை அடைச்சி
பின்னாடி ஓட்டை போட்டு இந்த சைடு கதவை வந்து மாற்றுறாங்க. அந்த சைடு கதவு மாற்றின பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர அந்த ஊரில் இன்னும் பேய் நடமாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 11:30-12 மணிக்கிட்ட அந்த தெரு வழியாக சக் 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 அப்படின்ட்டு சலங்கை சத்தம் கேட்கும், கொலுசு சத்தம் கேட்கும், யாரோ ஓடுற மாதிரி இருக்கும், யாரோ அழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூனை அழுதா கூட இப்போ எங்களுக்கு பேய் அழுகிற மாதிரியே இருக்குது, அரண்டவனுக்கு இருட்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கை இப்படியே ஓடிடுவோன்னு பயமாக இருக்குது. சிலவங்க ரொம்ப வசதி படித்தவங்க இந்த ஊர்லேயே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டுட்டு வெளியே போனதாகவும் சொல்லப்படுது. அவங்க கிட்டத்தட்ட அந்த ஊர் கோயில் கூட அந்த மாதிரி டைமில் மட்டும் அந்த வீட்டில் வந்து தங்கிட்டு அப்படியே கிளம்பி மறுபடியும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு, அதாவது சொந்த ஊருன்னு இல்லை, அவங்க எந்த ஊருக்கு தஞ்சம் அடைஞ்சு போனாங்களோ அந்த ஊர்லேயே அவங்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உயிரை விட வேறு எதுவும் பெருசு கிடையாது. இந்த கிராம மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஸ்டோரியில் இதை விட சூப்பராக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். நான் பிரேம்குமார்.